அனைவருக்கும் காலை வணக்கம். பாபநாசம் வட்டாரம் உள்ளிக்கடை கிராமம் நமது மத்திய அரசின் திட்டமான அக்ரிஸ்டாக் அப்படின்னு சொல்ற விவசாயிகளை ஒருங்கிணைக்கிற ஒரு திட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வந்து ஒவ்வொரு வருவாய் கிராமத்திலையும் வாலண்டியர்ஸ் பிளஸ் சிஆர்பி கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த செயல் வந்து இந்த செயலை பற்றிய எங்கள் வேளாண்மை அலுவலர் திரு நடராஜன் அவர்கள் விளக்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து கே நடராஜன், பாபநாசம் வேளாண்மை அலுவலர். இப்ப கடந்த திங்கட்கிழமையிலிருந்து நமது தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை சார்பாக மத்திய அரசின் திட்டமான ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிற விவசாயிகள் தொகுப்பை வந்து பதிவேற்றம் பண்றோம் ஆன்லைன்ல. அதாவது இந்த திட்டத்தின் மூலமா எல்லா பஞ்சாயத்துல இருக்கிற விவசாயிகள் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஒரு தனியான யூனிக் ஐடி கொடுக்குறாங்க. அதாவது ஆதார் கார்டு மாரி விவசாயிகள் ஐடி தனியா கொடுக்குறாங்க. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நடக்குது. இந்தியா ஃபுல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி விவசாயிகள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 80 லட்சம் விவசாயிகள் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு ஐடி கொடுக்குறாங்க. அந்த ஐடியை போட்டு அந்த விவசாயிகள் சம்பந்தமான எல்லா டீட்டெயிலும் வந்துடும். எந்த பஞ்சாயத்து என்னென்ன ஃபியூச்சர்ல எந்த விதமான லோனோ எந்த விதமான திட்டங்களோ அதே மாதிரி பிரதம மந்திரி கௌரவ நிதி வாங்குறாங்க இல்லையா, அதுவும் வாங்குறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் இந்த திட்டத்தின் மூலம். இதை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை திங்கட்கிழமை வந்து தீவிரமா செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப வந்து பாபநாசம் வட்டாரம் உள்ளிக்கடை ஊராட்சியில கிராமத்துல இருக்கிறோம், பஞ்சாயத்து ஆபீஸ்ல. இதுல பாத்தீங்கன்னா சிஆர்பின்னு சொல்ற ஊழியர்கள், தமிழ்ல என்ன சிஆர்பி ஊழியர்கள் மற்றும் வாலண்டியர்ஸ், ஐடிகே வாலண்டியர்ஸ் சொல்லுவாங்க, அவங்களும் ஈடுபடுத்தப்படுறாங்க. 2 அலுவலர்கள் பணிபுரிந்துட்டு இருக்காங்க 2 நாட்களாக. விவசாயிகள் மத்தியில நல்ல வரவேற்பும் ஆர்வமாகவும் வந்து கலந்துட்டு இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.